ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் வந்து இன்றைக்கி என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம், எந்தவித கட்டாயமும் இல்லை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அப்ளிகண்ட் வேலெட்டில் வந்து நம்ம மாற்றி வைக்காதவங்க, அதாவது நம்ம டாஸ்க் வேலெட்டு போனஸ் வேலெட்டு இருக்குங்களா, அதை வந்து மாற்றி வைக்காதவங்க வந்து ஃபாஸ்ட்டாக மாற்றி வைக்க சொல்கிறாங்க. இந்த சண்டே சாட்டர்டேக்குள்ளே வந்து மாற்றி வைக்க சொல்கிறாங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடியே வந்து டைமிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. ஆனால் டைமிங் எதுவும் முடியலை. இப்போ வரைக்கும் வந்து அப்ளிகண்ட் அக்கௌண்ட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் 2 டேஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து, நாளைக்கு மட்டும்தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ மாற்றி வைக்காதவங்க மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, நான் பாஸ்வேர்டு மறந்துட்டேன், ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தும் எனக்கு வந்து மெயில் பண்ணியும் எனக்கு வந்து மெயில் வரமாட்டேன்ருச்சு அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு கமாண்டர் கிட்ட வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவங்க வந்து அட்மின்கிட்ட வந்து சொல்லிவிடுவாங்க, அட்மின் டீம் கிட்ட. ஸோ ஒரு கமாண்டர் கிட்ட ஒரு தடவை ரிப்ளை பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் மெயில் வந்து கொடுத்தவங்க, அதாவது எனக்கு எஸ்பிஓ வேண்டாம், எனக்கு வந்து ரீஃபண்ட் வேணும் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணியிருப்பீங்களே, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மந்தில் சாட்டர்டே, கம்மிங் சாட்டர்டே சண்டே வந்து பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சண்டே விட்டுட்டு இன்னும் வரப்போகிறதுல அந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே வந்து பேமெண்ட் எல்லாம் வந்து வந்துடும். அதாவது எஸ்பிஓவே எனக்கு வேண்டாம், எனக்கு என் அமௌண்ட்டு ரீஃபண்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு. ஸோ 10ஆம் தேதிக்கு மேலே வந்து நீங்கள் ரீஃபண்டுக்காக மெயில் போட்டிருப்பீங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மந்த்து கூட ஆகலாம் அப்படின்ட்டு வந்து சார் சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து இப்போ மெயில் வந்து ஃபாஸ்ட்டாக போட்டவங்களுக்கு வந்து சண்டே சாட்டர்டே வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு வந்து எப்போ வந்து ரீஃபண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா, எஸ்பிஓ வந்து கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை எண்டுக்குள்ளே வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க சார். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட் வந்து எஸ்பிஓவே வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை எண்டுக்குள்ளே வந்து, ஜூன் எண்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா வித்ரா இந்த மந்த்துக்குள்ளே வந்து கிரெடிட் ஆகிடும். அதாவது வித்ரா வந்து இந்த மந்த்துக்குள்ளே வந்துடும் அப்படின்ட்டு வந்து சார் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒர்க் பண்ண அமௌண்ட் இருக்குல்ல, அப்ளிகண்ட்டில் மாற்றி வச்சுருப்போம்ல, அந்த அமௌண்ட் வந்து இந்த மந்த்துக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும். அதே இதில் ஐடி ஆக்டிவேட்டாகவும் இருக்குது, பாதி பேருக்கு வந்து பெண்டிங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ பெண்டிங் இருந்துச்சுன்னா என்னோடய அமௌண்ட்டு 0 ஆகிடுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அமௌண்ட்டு வந்து நீங்கள் அப்ளிகண்ட்டில் மாற்றாட்டியே 0 ஆகிடும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காருல. பாதி பேருக்கு வந்து ஐடி ஆக்டிவேஷனில் இருக்குது, பாதி பேருக்கு பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ ஆக்டிவேஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து 0 வந்து ஆகும். மற்றபடி பெண்டிங்கில் உள்ளவங்களுக்கு வந்து 0 ஆகாது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதுக்கு வந்து சார் வந்து சொல்யூஷன் வந்து கொடுப்பார். அனௌன்ஸ்மெண்ட் வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, ஐடிஆருக்காக வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தீங்களா, அதாவது அவங்க வந்து இந்த பேயான்ட்டு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிருவீங்களா. அதாவது சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்ட்டு தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களை வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒப்படைச்சாச்சு, நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நோட்டீஸ் போடும் சரி, ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்க அந்த குரூப்லேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. சார் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்கன்னு அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. எப்போ வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னால், சார் வந்து சொல்லியிருக்காங்க இனிமேல் தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, 15 சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கும். எப்போ வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து சார் வந்து சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து அப்ளிகண்ட் அக்கௌண்ட்டில் வந்து மாற்றாதவங்க வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த எஸ்பிஓவில் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவ்வளோதான் கொடுத்துருக்காரு சார். ஒரு தடவைக்கு 2-3 தடவைனாலும் நோட்டீஸ் போர்டை வந்து தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. அப்படி கவனிக்காட்டியா உங்களுக்கு தான் லாஸு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.